அப்பா அவனை காலிஃப்ளவர் வச்சு சுட சுட சாதம், பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் குருமா, கறி குழம்பு டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். அதோட செம்மையாக இருக்கு. பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சாப்பிட்டோமா, தூங்கணுமா, ஏந்திரிச்சோமா. சார் வேணும் வேணும், நமக்கு சோறு தான் முக்கியம். காட்டு. அப்பா அவனை காலிஃப்ளவர் வச்சு பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கறி குழம்பு ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வைக்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு ஒரு கால் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுருங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 5 முந்திரி, கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து அதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடுங்க. 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க. ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த கறி குழம்பா இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் நம்ம சோம்பு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கணும். அப்போ தான் இந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரும். வந்து பார்த்திங்கன்னா இந்த சோம்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த சமயத்தில் இந்த குழம்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டுக்குங்க. கொத்தமல்லி அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா அது கூட சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கொத்தமல்லி அந்த புதினாவோட ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கறி குழம்பாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த குருமா குழம்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நம்பர் வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்குங்க. அதே அப்படி நிற்கக்கூடாது, நல்லா ஊந்துடும். 3 நம்பர் வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி படம் வர்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வதக்கிங்க. அப்படியே இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்குங்க. 1 2 3 ஓகே. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த வெங்காயம், உப்பு, இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிங்க. இந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட் இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குறையும். என்னப்பா ஒச்சுச்சோ ஹரியா ஹரியா, நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? பிரியாணியா? பிரியாணி இல்லை, காலிஃப்ளவர் பட்டாணி குழம்பு, பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு. ஓகே, நீ யூனிஃபார்ம் மாற்றவே இல்லையா? கிளம்பி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு அந்த 3 வெங்காயம் 3 தக்காளி இதை ஒன்றா சேர்த்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கலக்கி வச்சுருங்க. இந்த வெங்காய தக்காளி ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணி, இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி நீங்கள் சாதா பட்டாணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஊற வச்சு நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஊற வச்சு அதை ஒரு 3 விசில் விட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கணும். அந்த பச்சை பட்டாணியை போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கலக்கணும். இப்போது 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்குங்க. இதை போட்டால் தான் அந்த சிக்கன் குழம்பு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும். இப்போது 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது 3 வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்குங்க. இது 3 போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கறி அந்த 3 மசாலாவும் போட்டால் தான் கறி குழம்பு ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா வரும். போதும், இப்போ வேணாம் இப்போ கிண்டக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் அந்த பட்டாணியில் கலக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க.
மசாலாவோட பச்சை வாசனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கப்புறம் எப்பவுமே அந்த பச்சை பட்டாணி போட்டு ஒரு 5லிருந்து ஒரு 8 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வேக வச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே வந்து பார்த்தீங்கன்னா போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுக்குங்க. காலிஃப்ளவர் இந்த மாதிரி பெருசாக போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழம்புல சாப்பிடும்போது அந்த சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். சிக்கன் மாதிரி இருக்காது, இருந்தாலும் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் நினச்சிக்கிட்டு நம்ம சாப்பிடணும். இதை அது கூட போட்டுட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு ஒரு நம்பர் உருளைக்கிழங்கு, ஓரளவுக்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து போட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா போடுற அளவுக்கு ரொம்ப கலக்க வேணாம், லைட்டாக கலக்கணும். போயிட்டு வா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா கலக்கக்கூடாது. இந்த மசாலா இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா படணும். லைட்டாக அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கலக்கிங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கலக்கிற அளவுக்கு இதை கிண்டி விட்டுட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு கலக்கி வச்சுருங்க. கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா தேங்காய், இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலை கூட போட்டுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக, நான் அப்போ ஃபஸ்ட்டு கம்மியாக தண்ணி ஊற்றுறேன் பார்த்திங்களா, இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மூடியை போட்டு கரெக்டாக 2 விசில் வந்துடுச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணி குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே திறந்தோம் அப்படின்னா சும்மா கம்மன்னு வந்து பார்த்தீங்கன்னா கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வேறு லெவலில் இருக்குது இந்த காலிஃப்ளவர் பாருங்களா. இப்போ சாப்பாடு வச்சு அதுக்கு மேலே கட்டியாக அப்படியே அந்த ஓ மை காட் சுட சுட சாதம், பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் குருமா, கறி குழம்பு டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். ஆரியாவா சாப்பிட்லாம். இந்த உருளைக்கிழங்கு, இந்த பட்டாணி எல்லாம் சேர்த்து சாப்பாடோட செம்மையாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் செம்ம சூப்பராக இருக்கு. சிக்கன் செய்ய முடியாத டைமில் இந்த புரட்டாசி மாதம் மற்ற டைம்லலாம் இந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு, இந்த காலிஃப்ளவர் வச்சு இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும்.